ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் எப்பொழுதும் ஒரு ட்ராவல் பண்ணும்போது நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறனோ அங்கேருந்து வந்து ஒரு ட்ராவல் விலாக் போடுவேன். பட் இந்த டைம் வந்து நான் நேராக டெஸ்டினேஷனே வந்துட்டேன். ஏன்னா டெஸ்டினேஷனை வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூவில் அமைஞ்சிருக்கு நாங்கள் தங்கியிருக்க இடம். ஸோ டேரெக்டாக அந்த வியூவை உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஸ்டே. இங்கேருந்து பாருங்கள், ஒரு அருவி, அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே பாருங்கள், செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதோ தெரியுதுல, அதுதான் பழனி, அந்த ஏரியா தான். ஸோ இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ஸ்டேலேருந்து அப்படியே வெளியில் வந்தால் பெரிய நீர்வீழ்ச்சி. ஸோ நம்ம ஸ்டேலேருந்து வெளியே வந்தால் டைரெக்டாக நீர்வீழ்ச்சி இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டேக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. எங்களோட இந்த ட்ரிப்பை நாங்கள் திருச்சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். திருச்சியில் மார்னிங் 9 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு 3 PM தான் வந்து செக்இன் டைம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூம்பாறைன்ற ஒரு வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்க போகிற அந்த ஸ்டே அந்த பூம்பாறைங்கிற வில்லேஜில் தான் இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முதல் நாள் மிட் நைட் தான் வந்து இந்த ஸ்டேயில் புக் பண்ணோம். மார்னிங் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேலேருந்து சூப்பர்வைசர் கால் பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேக்கு போனோம். ஸோ கூகுள் மேப்பில் இருக்கிற அந்த லொக்கேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஏற்கனவே வந்து எங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் ஊட்டி ட்ராவல் பண்ணும்போது கண்ட காட்டுக்குள்ளே எல்லாம் போய் விட்டுருச்சு. ஸோ கூகுள் மேப் காட்டின டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நாங்கள் வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு காட்டுனுச்சு. ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த சூப்பர்வைசர் கால் பண்ணி எங்களுக்கு வந்து லஞ்ச் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-2:30க்கெலாம் வந்துட்டிங்கன்னா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி லேட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. அங்கங்கே வந்து பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸ் தான் இருந்தது. நாங்கள் கொடைக்கானல் வந்ததுமே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து டப்புன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நார்மலாக வந்து கோல்டாக இருக்கிற கிளைமேட்டை தாண்டி ரொம்ப பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. ஒரு வேளாங்கண்ணி மாதா சர்ச் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பூம்பாறை வில்லேஜ் பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து ஒரு 1 hour டிரைவ் டிஸ்டன்ஸில் இருக்குது. கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை வில்லேஜ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பைன் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. நமக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் நின்று நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பூம்பாறை வில்லேஜ்லேருந்து நாங்கள் தங்கி இருந்த அந்த ஸ்டேக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 kilometers பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆஃப் ரோட் மாதிரி தான் இருந்துச்சு. லாரி நம்ம கூட டேகாய்க்கா வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம லாரி கூட போகிறோம். ரோடு பாரு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஆஃப் ரோடு தான், இதில் ஏறி வரதான் இப்போ எப்படி தெரில. லாரி எப்படியா போகுது? ஜம்பி ஜம்பி பண்ணுது. ஸோ அந்த ஆஃப் ரோடுக்கு அப்புறம் நம்ம தங்கி இருக்க அந்த ஸ்டேக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டே வந்து டாப்லேருந்து ஒரு 200-268 படி நம்ம கீழே இறங்கி போக வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம லக்கேஜெலாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஹாஸ்டல்ன்ற ஒரு இடம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட போயிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த ஹாஸ்டலில் நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஹாஸ்டலோட மெனு கார்டு. இந்த ஹாஸ்டல்லேருந்து தான் நம்ம தங்கி இருக்கிற ஸ்டேக்கு வந்து லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் பண்ணோன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க.
டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுட்டை பற்றி எந்த விதமான குறையுமே நம்ம சொல்ல முடியாது. குவான்டிட்டி தான் வந்து அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த மாதிரியான ரிமோட் ஏரியாஸில் வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து ஃபுட்டு கிடைக்கிறது வந்து யூஸ்வலாக வந்து கஷ்டம். பட் இது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒய்ஃபையும் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் சூப்பரான ஒய்ஃபை கொடுக்குறாங்க நம்ம ஸ்டேலையும் சரி இந்த ஹாஸ்டல்லையும் சரி. ஸோ நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து ஆம்லேட், மசாலா ஆம்லேட், அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ லஞ்சை முடிச்சுட்டு எங்களோட ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். என்ன அப்பா பிடிச்சிக்கிறேன் விடு. இறங்கடா, பார்த்து இறங்கிட்டு. எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு எண்ணிக்கிட்டே இறங்கு. நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க போ போ. ஃபால்ஸோட சவுண்டாக கேட்குது. ஆமாம், ஃபால்ஸோட சவுண்டு. அங்கே பார் ஃபால்ஸ் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் இறங்கிக்கலாம். ஓகே, இல்லை பார்த்து இறங்குது. தாரி அம்மாக்கு ஹாய் சொல்லு. இப்போ நல்லா தெரியுது. கூட கூட இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம். மேலே ஏறது தான் கஷ்டம். அப்படியே திருப்பி அங்கே காமி. பார்த்து இறங்கு. இந்த இடத்துல நல்லா தெரியுது. பார்த்தாலும் ஓப்பன் பாத்ரூம் இதோ இருக்கு பாரு. இந்த சைடு டூம் ஸ்டேஸ். இன்னும் உள்ள போகணும். இப்போ எங்கேருந்து வந்திருக்கோம் பாரு. நல்லா கீழே போகணும். பார்த்து போகணும். டிலன் கேர்ஃபுல்யா. டிலன் நீ கேர்ஃபுல்லாக இருங்க. அவன் கேர்ஃபுல்லாக இருந்துடும். எனக்கு தான் இப்போ பயமாக இருக்கு. பாவம் டேடிக்கு. இறங்கும் போதே வேர்க்குது. ஆகாத நாளைக்கு காலையில் 11 o'clock தாங்க ஏறணும். வழுக்குது பாரு. இறங்கும் போதே வேர்க்குது. அம்மா
இதை பாக்கெட்டில் வைங்களேன். ஃபோனா? இதாவது ஒரு ரயில் கையில் சைடில் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கலாங்க. பார்த்து இறங்குங்க தம்பியோட. தெரியலையே. ஓ, ஒருவேளை அந்த ரிவர் பெட்ல போய் தங்க சொல்ல போறாங்களோ? தடுமாறி விழுந்தேன்னா எலும்பு வச்சாத. போங்க டிலன், கேர்ஃபுல்லா இறங்கு டிலன். இந்த படிக்கட்டு எப்படி இருக்கு? நீங்க போங்க போங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இறங்கு டிலன், விளையாண்டாத. நாளைக்கு காலையில தான் இருக்கு ஏறி வரும்போது. எப்படி இதுக்கு ஒரு படி வச்சு டாரி கத்தாத. டாரி கத்துனா யானை வரும். யானை வரும், கத்தாத. இங்க வந்து தங்குனா, இங்க வந்து தங்குறவங்களுக்கு ஹைக்கிங் ட்ரெக்கிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. என்னடா போயிட்டே இருக்கோம். இங்க இருக்கு. ஆமா, கீழே பார்த்து தடுமாறி. ரிவர் வியூ கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிவருக்குள்ளேயே போய் ஸ்டே பண்ண வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கதானா? எத்தனை படிக்கிறீங்க? இல்லையா? வெளியில வரவே கூடாது டாடி. கதவை லாக் பண்ணிடலாம். அவனை உள்ள விட்டு. எங்க காலெல்லாம் நடுங்குதுங்க. எங்க நல்ல வேலை ஷூ எடுத்துட்டு வந்தேன். செம்ம வியூ. அப்படியே ரூம்ல போயிட்டு எடுத்து இதெல்லாம் காமிச்சிட்டு. உங்களுக்கு பழகிருங்கப்பா. நீங்க வெள்ளையங்கிரி போயிருக்கீங்கப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூப்பா. ரூம் டூர் காமிச்சு. Hey. Hi guys. Hi. இதான் இன்னைக்கு நாங்கள் தங்க போகிற ரூம். வாங்க ரூம் டூர் பார்த்துருவோம். உள்ள ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய குயின் சைஸ் பெட்டு. இந்த சைடு ஒரு சோஃபா. சின்ன ரூம் தான், கட்லரிஸ்லாம் இருக்குது. ஃபேன், தண்ணி, மைக்ரோவேவ் ஓவன், ஃப்ரிட்ஜு கூட இருக்குது. வாவ். இந்த லீஃப்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் அந்த கீழே வச்சிருக்கிற செடிலாம் வந்து ரியல் செடி தான். அப்படி நம்ம நேச்சரில் ஷவர் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னும் 2 ஸ்டே அந்த சைடு இருக்குது. அதுக்குமே வந்து வியூலாம் இப்படி தான் இருக்கும். இந்த சைடு இன்னும் நிறையா டூம் ஸ்டேலாம் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பாருங்களேன், இந்த இடம் மட்டும் வெயில் அடிக்குது. இந்த சைட்லாம் வெயில் அடிக்கலை, இங்கெல்லாம் வெயில் அடிக்கலை, கரெக்டாக இந்த மலையில் மட்டும் வெயில் அடிக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லணுன்னா, இந்த லொக்கேஷனில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த லொக்கேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஹைக்கா. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நாங்கள் 1 நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேவோட ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோஸ்லேயே நாங்கள் ஸ்டே பண்ண இடங்கள்லேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அது இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு வர்றது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸ்டே. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் டின்னர் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து மார்னிங் தான் மறுபடியும் அங்கே மேலே ஏறி போவோம். ஸோ அது வரைக்கும் இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெக்கேஷனை என்ஜாய் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஹோட்டலில் ரூம்ஸ்லாம் புக் பண்ணும்போது ரிவர் வியூ ரூம், சி வியூ ரூம் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் வியூ பாயிண்டில் தான் ரூமே இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டேயில் தங்கி இருக்கிற வரைக்கும் நம்ம தனியாக போய் வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. கதவை திறந்தா இந்த சைடு ஒரு பள்ளத்தாக்கோட வியூ, ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா அந்த சைடு ஒரு ரிவரோட வியூ. அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. செம்மையா இடி இடிக்குது. இந்த மேகம் எப்படி இறங்குது பாருங்க கீழே. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேக மூட்டத்தில் அப்படியே இந்த வேலி ஃபுல்லாக மறைய போகுது. சூப்பர்டா. வெறும் காலில் இருந்தாலும் ரொம்ப குளிர். அவனுக்குள்ளே அப்படியே மூடி அதில் சூடாகவே. The next day. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மலைக்கு பின்னாடியிலேருந்து தான் வந்து சன்ரைஸ் ஆக போகுது.
குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி காலையில் வந்து செம்மையாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து சில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேயில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து இந்த மாதிரியான ரிசர்வ்டு ஏரியாவில் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ரொம்ப பக்காவாக கொடுக்குறாங்க. நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹீட்டர் 24 ஹவர்ஸ் வந்து வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ நைட்லாம் வந்து 12 மணிக்கெலாம் குளித்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன். ஸோ இதுதான் வந்து மெயின் அட்ராக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எல்லா வியூவுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான் வந்து மெயின் அட்ராக்ஷன் இந்த ஸ்டேலையே வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி க்ரூ. இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு ஸ்டேவே. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து மேலே ஏறி போயிட்டு தான் வந்து ஃபுட்டு அங்கே மேலே ஒரு ஜாஸ்டல்னு ஒரு ஜாஸ்டல் இருக்குது. ஸோ அந்த ஜாஸ்டலில் தான் வந்து நமக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி தராங்க. அதோட மெனுலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஜாஸ்டலும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மேலே போய்ட்டு இந்த ஜாஸ்டலில் சாப்பிட்டு வர தேவையில்ல. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம பே மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் நம்ம மேலேருந்து கீழே இங்கே இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டன் போகும்போது மட்டும் மேலே போனால் போதும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ட்ரக்கிங் மாதிரி தான் பண்ணி இங்கே வர வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. நீங்கள் கப்புளாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ப்ரைவசி ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் நேற்று நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும்லாம் வந்து இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஊஞ்சலில் உட்காந்துருந்தோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இந்த வியூ வந்து அங்கங்கே சின்ன சின்ன லைட்ஸாக எரிஞ்சிட்டு பார்க்கவும் நல்லா இருந்தது. இந்த அருவியோட சத்தம் வந்து அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் வேறு போட்டிருந்தோமா. ஸோ கேம்ப் ஃபயருக்கு இந்த ஃபுட்டுக்கு இதுக்கெலாம் வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து கிரில் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இவங்க வந்து நமக்கு வந்து கிரில் பண்ணி கொடுக்குற ஆப்ஷனும் இருக்குது. அந்த கிரில்லுக்கு வந்து நம்ம வந்து 1/2 kgக்கு 1000 பே பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த கேம்ப் ஃபயருக்கு வந்து 1000 rupees பே பண்ணணும். செப்பரேட்டாக இதெல்லாம் செப்பரேட்டாக பே பண்ணணும். ஸோ ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 8000 ப்ளஸ் டேக்ஸ் வந்துச்சு. இதில் வந்து எந்த விதமான ஃபுட்டுமே வந்து இன்க்ளூடட் கிடையாது. ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபுட்டோட ப்ரைஸஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அந்த ஜாஸ்டல்லேருந்து தான் வரும். ஸோ அதில் வந்து நான் மெனு கார்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் இருக்கிற ப்ரைஸஸ் தான். ஸோ இது எல்லாமே அவங்க வாங்கிட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வாங்கிட்டு வந்து நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம வந்து போகும்போது நம்ம ரிட்டன் போகும்போது மட்டும் அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு போனால் போதும். ஸோ ரூமெல்லாம் வந்து நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. தேவையான அளவு குடிக்கிறதுக்கான தண்ணி இருந்துச்சு. அப்புறம் குளிக்கிறதுக்கு மற்ற யூசஸ்க்கான வாட்டர் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பப்போ வந்து பவர் கட் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப நேரம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ரூமில் வந்து பவர் கட் ஆச்சு. ரொம்ப நேரம் பவர் கட் இல்லை. பட் ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருந்துச்சு. வாட்டர் ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி கெட்டில் இருக்குது, மைக்ரோவேவ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு சின்ன விஷயம் நோட் பண்ணது என்னென்னா அப்பப்போ வந்து நைட் டைமில் வந்து கொஞ்சம் பக்ஸ் எல்லாம் வந்துச்சு, குட்டி குட்டி பக்ஸு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க, சின்ன சின்ன கிட்ஸ் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஐ மீன் பயப்படுற அளவுக்கான பக்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த அப்புறம் சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி வெட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்களே, அது வந்து 1-2 தான் பார்த்தோம். ரொம்பலாம் கிடையாது, நிறையான்னு சொல்ல முடியாது. ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம அதுவுமே வந்து இருக்குமே தவிர நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது. ப்ளஸ் வந்து நேற்று ஈவினிங் வந்து நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வெளியில் வந்து எதுவும் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு வெளில போகிறது அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மங்கீஸ் எதுவுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துச்சு. நாங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணல, அதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து லைட்டிங்லாம் இப்போ இங்கே இந்த பின்னாடி பாருங்களேன், இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு லைட்டுக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஓவராலாக நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. நாங்களே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்து தான் வந்தோம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்து வர்றது வந்து ப்ளஸஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேவை பொறுத்த வரைக்குமே வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ளஸஸ் தான். அண்ட் அந்த ஃபுட்டை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது.
பட் நார்மலான ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஆனால் வந்து ஃபுட்டு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ரைவசி பற்றி யோசிக்க தேவையில்ல, சேஃப்டியை பற்றி யோசிக்க தேவையில்ல. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக சொன்னதுனால எங்களால் வந்து கிரில் யூஸ் பண்ண முடியல. ஸோ கிரில்லு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டேலையுமே வந்து இந்த மாதிரி கிரில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிரில் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 1/2 kg சிக்கனுக்கு வந்து 1000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சூப்பர் தான். ஸோ இனிமே தான் வந்து பெரிய டாஸ்க் இருக்க போது. இங்கே வந்து இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணோம். செக்இன் வந்து 3 PM. அது வந்து கொஞ்சம் டிலேவாக இருந்த மாதிரி இருந்தது. செக் அவுட் டைம் வந்து 11 AM. ஸோ இந்த 11 AMக்கு நாங்கள் இப்போ செக் அவுட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து ஒரு பெரிய டாஸ்கே இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறணும். ஸோ இந்த லக்கேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஆனால் நம்ம கீழேருந்து மேலே ஏறி போகிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். நேற்று ஈவினிங் வந்து சும்மா மேலே வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏன்னா கார் பார்க்கிங் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் அந்த கேட்டை ஒட்டி தான் பார்க் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவினிங்காக வந்து மேலே போயிருந்தேன். ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஓன் ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து கார் சேஃபாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டு மேலே ஏறி போகிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ வயசானவங்களாக இருந்தீங்க, இல்லை வந்து நீங்கள் நிறையா கிட்ஸ் உங்கள் கூட இருக்காங்க, நீங்கள் கேரி பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுங்க. வயசானவங்க வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வர தேவையில்ல. மேலே ஒரு பாட் இருக்குது. ஸோ அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அது அவைலபிளாக இருக்கணும் நம்ம புக் பண்ணும்போது. ஸோ அந்த பாடுக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 steps நம்ம கீழே இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறது. ஸோ 3 பாட் இருக்குது. நாங்கள் இப்போ தங்கியிருக்கும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த 3 இதுக்குமே வந்து வியூஸ் வந்து இதுதான். ஸோ நல்ல கிளியர் வியூ இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டே. ஆக்சுவலி நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு சூப்பரான வியூவில். ஆக்சுவலி 8000ங்கிறது வந்து ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு 1500 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து 100% ஒர்த்து தான். ஸோ நேற்று நைட்டே நாங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டோம். கேம்ப் ஃபயர்லாம் போட்டு உட்காந்துருக்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் ரொம்ப பேச விரும்பல. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால வரத்துக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எப்படி கிளைம் பண்ணி மேலே ஏறுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். போதும் இரு வைப்பாங்க. நீ உள்ளே போயிடலாமா? உள்ள போயிடலாம்ப்பா. ஒரு நிமிஷம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குட்டி ஸ்டே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ஸ்டே ஒன்று இருக்குது. நேற்று நைட்டு வந்து அங்கே லைட் எரிஞ்சிச்சு. அநேகமாக அங்கே வந்து யாராவது லோக்கல் வில்லேஜஸ் வந்து ஃபார்மிங் பண்ணுறவங்க வந்து தங்கியிருக்கலாம், இல்லை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கூட யாரும் தங்கியிருக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த அருவி ஒட்டி இந்த ஏரியாலாம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்டே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டே இருக்குது. இது எல்லாமே வந்து லோக்கல் வில்லேஜஸோட ஸ்டேவாக இருக்கும். ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ மேலே டாப்புக்கு ட்ரக் பண்ணி போகணும். வாங்க போகலாம்.
முடியலையா? ஒயிட் ஆங்கிள் வச்சுக்கோ. 43 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கோம். 44 வெள்ளையங்கிரியா? வாங்க வாங்க, அம்மா வருவாங்க, இரு. வந்துச்சா? ஹே வெயிட். 63 இருக்குப்பா. 63 போடா போடா. கால்லாம் நடக்குது. வா வா. யார் யாரோ கால் வலிக்கும் உனக்கு? எப்படிங்க ஏறி ஏறி இறங்குறாங்க? சாப்பாடுலாம் பிடிக்கிறதுக்கு கேமராக்கு எங்க எதுவும் உருண்டு விழுந்து கிடந்தா தூக்கிட்டு போயிருங்கப்பா. போங்க. இன்னொரு தடவை வரமாட்டேங்க, வாய்ப்பே இல்லை. எப்படியா நான் ஏறி ஏறி இறங்குறீங்க? வாங்க வாங்க. முடியல. ஜிப்லைன் மாதிரி ஏதாவது வச்சு தொங்க விட்டு கீழே வீடு ஃபுல்லாக என் மூச்சு தான். எவ்வளோ ஸ்டெப்ஸ்? 140 140 ஸ்டெப்ஸ். 140 ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். பாதி தூரம் தான் வந்திருக்கோம். டேடி போ. 250 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 140 தான். அவனை பாரு. பாதி தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி அவ்வளோ தூரம் ஏறணும். இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ரெஸ்ட் ரூம் சொல்லியிருப்பாங்க. இதான் இந்த ஓப்பன் ரெஸ்ட் ரூம். அந்த பாடுக்குள்ளே ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து அட்டாச்சு வராது, அதோட இது இங்கே வரும். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் வந்து இவங்க இது வந்து வேற ஒருத்தவங்களோடது. ஸோ நம்ம தங்கி இருக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வாங்க வாங்க போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம்.
பின்னாடி பேக் தூக்கிட்டு வராங்க பாரு. திரும்ப சொல்லி பேக் எடுத்துட்டு வராங்க. இல்லை நீங்கள் வாங்க, என் கேளு கேமரா வாங்கி தரேன். நீ மேலே போய் கொஞ்சம் மேலே போய் நின்னாடி வா. அவன் ஏறுறான். அங்கே இல்லை சரி நானே எடுக்கிறேன் வா. டேடி ஏறு. டேடி இரு. Tidak dari, ada dari. Apa இல்லப்பா? Dile. Dari இறங்காத. கேமரா இப்பதான் 100 கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. வாவ். 200 வாங்க. ஏறி போயிடு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த அந்த அழகான வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹார்ட் ட்ரெக்கிங்லாம் பண்ணணும். ஏறு. டாடி அப்பா தூக்கிக்கிறேன். இதில் இவர் வேற இறக்கி இறக்கி பூ பறிக்கிறாரு. டாடி ஐயோ நௌரிமி நௌரிமி Fala putih. Amma fala. Last few more steps போ. வா வா. மொத்தமா 268 steps இருக்குப்பா. அப்பா கார் இங்கே தான் பார்க் பண்ணிட்டோம். ஏமி எப்படி 258 steps மொத்தமா இருந்துச்சு. எத்தனை ஸ்டெப் டிலன்? 268. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.